இவங்க என்னுடைய அத்தை. இவங்களுக்கு ஒரு 15 நாளாகவே பாதத்தில் வீக்கம் அப்படிங்கிறது இருந்தது. பாதத்தில் நீர் சேர்ந்து வீக்கம் அப்படிங்கிறது இருந்தது. சரி, அது எதுவும் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம். பார்த்ததில் வந்து பெரிய தொந்தரவு ஒன்றும் இல்லை. ரொம்ப கிரியேட்டின் அளவு கூட்டினதோ உப்பு சேர்த்து அது மாதிரி பெரிய தொந்தரவு ஒன்றும் இல்லை. ஆனால் பாதம் வீக்கம் இருந்தது. ஸோ அவங்களுக்கு நான் சொன்னேன், சுரக்காய் நம்ம ஒரு கூட்டாவோ இல்லை ஜூஸாவோ ஒரு வாரம் எடுத்துகிட்டு வாங்க, அதில் நமக்கு நல்லா பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்க ஒரே நாள் தான் எடுத்தாங்க. என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, அந்த பாத வீக்கெல்லாம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க கேளுக்கு. நான் வந்து சுந்தர் ஜேசியோட அத்தை பேசுகிறேங்க. வணக்கங்க. எனக்கு வந்து 15 நாளாக அந்த காலில் கொஞ்சம் வீக்கம் ஜாஸ்தி, பாதத்தில் வீக்கம் ஜாஸ்தியாக இருந்தது. டாக்டர்கிட்ட டெஸ்ட் எல்லாம், யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் யூரின் டாக்டர் மட்டும் பார்க்கணுன்னாரு. 2-3 நாளாக, ஒரு வாரமாக போய் பார்க்குறேன், டாக்டர் வரல. இப்போ வான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு மனக்குழப்பத்தில் இருந்தேன். சரின்னு பையனை பார்த்தேன். அவன் சொன்னார், நீ பயப்படாதத்த, சுரைக்காயை வந்து ஜூஸாவோ இல்லை கூட்டாவோ பொரியலாவோ உனக்கு எப்படி பிடிக்குமோ செஞ்சு சாப்பிடு அப்படின்னாரு. எனக்கு ஜூஸ் குடிச்சு பழக்கம் இல்லை. அதனால் நேற்று ஒரே நாள் தான் நான் அந்த வந்து கூட்டு பண்ணி சாப்பிட்டேன். நல்லா உயரமாக வீகுது இந்த பாதம். பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே நல்லா இறங்கி இப்போ ஒரு கால்வாசி தான் இருக்குது. ஒரே நாளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. தேங்க்யூ. ஸோ இது மாதிரி இயற்கையிலேயே நமக்கு எளிமையான தீர்வுகள்லாம் இருக்குது. ஒரு சில பேருக்கு உடனே கேட்கும், ஒரு சில பேர் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம பண்ணணும். அதனால் இயற்கை உணவுகள், இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் இதெல்லாம் உணவில் சேர்க்கவே நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். நன்றி, வணக்கம்.